செய்திகள் தொடர்கின்றன. பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைப்பது உறுதி என்று ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி கூறியுள்ளார். திருப்பதி தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். ஜெகனுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சில தனியார் நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்தது. ஜெகனின் தகப்பனார் ஒய்.எஸ்.ஆர். ராஜசேகர ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது அவரது மகனுக்கு இவ்வாறு பணம் குவிந்தது. இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தியதை கிரண்குமார் ரெட்டி சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் ஜெகன்மோகனை சிபிஐ கைது செய்ததற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று ஜெகன் கட்சியினர் கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தெரிவித்தார். இதேபோல சித்தூர் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான 2 சர்க்கரை ஆலைகள், 2 பால் பண்ணைகள் மூடப்பட்டதற்கு தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுவே காரணம் என்று தெரிவித்த கிரண்குமார் ரெட்டி அதற்காக தற்போது நாயுடு மன்னிப்பு கேட்டு வருவதாக தெரிவித்தார். திருப்பதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெங்கட் ரமணாவை ஆதரித்து முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி பிரச்சாரம் செய்தார். இதில் கட்சியின் மேலிடத் தலைவர் குலாம் நபி ஆசாத், சிரஞ்சீவி எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சுழி அருகே மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பூமாலைப்பட்டி, முத்துராமலிங்கபுரம், புதூர், தாமோதரபுரம் ஆகிய கிராமங்களில் சுமார் 5000 மக்கள் வசிக்கின்றனர். அங்குள்ள ஆற்றுப்படுகைதான் இவர்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. இந்த ஆற்றுப்படுகையில் அரசு மணல் குவாரி அமைக்க டெண்டர் கோரப்பட்டு மணல் குவாரி அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் மணல் குவாரி உரிமையாளர்கள் மணல் எடுக்க வந்தனர். அப்போது கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு எழுந்தது. மேலும் மணல் குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர். குடிநீர் ரொம்ப பஞ்சமாயிரம், குடிநீர் வேற வழியே இல்லை. அதனால எங்க இந்த 5000 மக்களும் ரொம்ப சாகிறதோட வேற வழியே இல்லை. அதனால இந்த ஆத்துல உயிரே போனாலும் மண்ணால விட மாட்டோம். நாங்க செத்தாதான் இந்த ஆத்துல மண்ணால முடியும். எங்களை மாரி இந்த மண்ணால் நாங்க எல்லாமே செத்துக்கிறோம். சேலம் அங்கம்மாள் காலனி குடிசைகளுக்கு தீ வைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிபதியின் உத்தரவை மீறி போலீசார் அவரை புழல் சிறையில் அடைத்ததாக தெரியவந்துள்ளது. சேலம் அங்கம்மாள் காலனியில் உள்ள குடிசை வீடுகளுக்கு கடந்த 2ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். இது தொடர்பாக கணேசன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தை தனிப்படை போலீசார் சென்னையில் கைது செய்தனர். சென்னையிலிருந்து சேலத்துக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரை நீதிபதி லட்சுமி வீட்டில் இரவு 10 மணிக்கு ஆஜர்படுத்தினர். வீரபாண்டி ஆறுமுகத்திடம் விசாரணை நடத்திய நீதிபதி அவரை சேலம் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறையில் சிறப்பு வகுப்பு ஒதுக்க வேண்டும் என்று வீரபாண்டி ஆறுமுகத்தின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் மனு கொடுத்துள்ளார். அப்போது வீரபாண்டி ஆறுமுகத்தை பார்ப்பதற்காக நீதிபதி வீட்டின் முன்னர் குவிந்திருந்த தொண்டர்கள் போலீஸ் வேனை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரை சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். இதன் மூலம் வீரபாண்டி ஆறுமுகத்தை சேலம் மத்திய சிறையில் அடைக்குமாறு நீதிபதி வழங்கிய உத்தரவை மதிக்காமல் போலீசார் செயல்பட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜய்க்கு சொந்தமான கல்லூரியில் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக மாணவி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை தாதா தெருவைச் சேர்ந்தவர் சிவரஞ்சனி. இவர் தியாகராஜபுரத்தில் உள்ள அமைச்சர் விஜய்க்கு சொந்தமான அருண் நர்சிங் கல்லூரியில் கடந்த ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் சேர்ந்துள்ளார். எனினும் அந்த கல்லூரியில் கோச்சிங் வசதியோ அடிப்படை வசதிகளோ இல்லாத காரணத்தால் வேறு கல்லூரிக்கு செல்ல மாற்றுச் சான்றிதழை அவர் கேட்டுள்ளார். ஆனால் அவர் கட்டிய 20,000 ரூபாய் பணத்துடன் மேலும் 30,000 ரூபாய் பணம் தந்தால்தான் மாற்றுச் சான்றிதழை தர முடியும் என்று அந்த கல்லூரி நிர்வாகம் மிரட்டியுள்ளது. நாங்கள் அருண் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்திருந்தோம். 20,000 ரூபாய் கட்டணும்.
இன்னும் 30,000 ரூபாய் கட்டினாதான் +2 சர்டிபிகேட் தருவேன்னு சொல்றாங்க. மினிஸ்டரையே கேட்டோம், எந்த பதிலும் இல்ல. 30,000 ரூபாய் கட்டினாதாமா தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக மாணவி சிவரஞ்சனி மாவட்ட ஆட்சியர் அஜய் யாதவை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளார். அதில் தனது மாற்றுச் சான்றிதழை மீட்டுத் தருமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்ணை காதலித்து ஏமாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் பயிற்சி IPS அதிகாரியான வருண்குமார் குடும்பத்துடன் 10 நாட்கள் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPS பயிற்சி அதிகாரி வருண்குமார் மற்றும் அவரது பெற்றோர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MS சுந்தரேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரியதர்ஷினி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பதால் வருண்குமார் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வரதட்சணை தடுப்பு பிரிவில் வருண்குமார் மற்றும் அவரது பெற்றோர் 10 நாட்கள் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வருண்குமார் லேப்டாப், செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் விசாரணை குறித்த இடைக்கால அறிக்கையை 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரியதர்ஷினிக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ வருண்குமார் தரப்பினர் யாரும் எந்தவித மிரட்டலும் விடுக்கக்கூடாது என்று நீதிபதி சுந்தரேஷ் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். அக்யூஸ்ட் வருண்குமார் உள்ளிட்ட 3 பேரும் அதாவது வரதட்சணை தடுப்பு பிரிவு காவல் அதிகாரி மீது தொடர்ந்து 1 வார காலத்திற்கு ஆஜராக வேண்டும் என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் விசாரணைக்கு வரும் 11/6 அன்று விசாரணைக்கு வருகின்றது. அன்று முன்ஜாமீன் வழங்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். இதற்கிடையில் அவருடைய லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை சீஸ் பண்ண சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காங்க. வருண்குமார் ஏழ்மையில் இருந்தபோது பிரியதர்ஷினியை காதலித்தார். IPS பதவி கிடைத்ததும் காதலியை உதறினார் என்று புகார் கூறப்பட்டது. காதலித்து வந்த வருண்குமார் திருமணம் செய்ய தற்போது வரதட்சணை கேட்பதாக கொடுத்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரியதர்ஷினி மனு செய்தார். இந்த மனு மீதான நீதிமன்ற உத்தரவை அடுத்து வருண்குமார் உள்ளிட்டோர் மீது 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் முன்ஜாமீன் கேட்டு வருண்குமார் அவரது பெற்றோர் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். பக்கிங்காம் அரண்மனையில் நடைபெற்ற வைர விழா கொண்டாட்டங்கள். கண்கவர் இசை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.